ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மேகா. இன்றைக்கி நம்ம சேனலில் ரோஸ்மேரி பற்றின மிஸ்டேக்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னென்னு பார்த்துடலாமா? யூஸிங் ஹாட் வாட்டர். அதாவது ரோஸ்மேரி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும் போது நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. டேப் வாட்டர் தான் ஹாட் வாட்டர் சொல்கிறேன். நீங்கள் உப்பு தண்ணியில் ரோஸ்மேரி வாட்டர் பாயில் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்னுமே உங்களோட ஹேர் ஃபால் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதோட பெனிஃபிட்ஸுமே நமக்கு கிடைக்காம போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் எப்பவுமே நீங்கள் பாயில் பண்ணும் போது நல்ல தண்ணி, அதாவது டேப் வாட்டர் இல்லாமல் நல்ல தண்ணியில் நீங்கள் இதை பாயில் பண்ணுறது ரொம்பவே நல்லது. செகண்ட் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாயிலிங் மெத்தட். அதாவது என்ன பாயிலிங் மெத்தடில் என்ன நம்ம மிஸ்டேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்று நீங்கள் கரெக்டாக பாயில் பண்ணாமல் விடுறது. அதாவது ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே அதை பாயில் பண்ணி எடுக்கிறது. அது ஒழுங்காகவே அது வெந்திருக்காது. அதாவது அந்த ரோஸ்மேரி எசன்ஸ் கரெக்டாக நமக்கு கிடைக்காது நீங்கள் சீக்கிரமாக பாயில் பண்ணி எடுக்கும் போது. இன்னொன்று என்ன பண்ணிடுறீங்கன்னா, ஓவர் பாயிலிங் பண்ணிடுறீங்க. அதாவது என்னென்னா, ஓவர் பாயிலிங் பண்ணும் போது அதோட எசன்ஸ் எல்லாமே நமக்கு எவாப்ரேட் ஆகி போயிடும். நமக்கு அதோட எசன்ஸ் எதுவுமே கிடைக்காது. அதுதான் ஓவர் பாயிலிங் பண்ணும்போது நடக்குது. இப்போ கரெக்டான மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கப்ஸ் வாட்டர் எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் ஒரு 1 ஸ்பூன் ரோஸ்மேரி எடுத்துக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் பாயில் பண்ணாலே போதும். சிம்மில் தான் இருக்கணும், ஃபாஸ்ட்டாக வச்சிருக்கக்கூடாது. நீங்கள் சிம்மில் வச்சு அதை பாயில் பண்ணும்போது அதோட எசன்ஸ் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். அதுவும் அப்போ தான் நம்மளோட ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் க்ரோத்தை பார்க்க முடியும். தேர்ட் மிஸ்டேக், யூஸிங் ஹாட் ரோஸ்மேரி வாட்டர். அதாவது ரோஸ்மேரி வாட்டர் சூடாக இருக்கும் போதே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது, உங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய இயற்கையான ஆயில்ஸ் அது ரிமூவ் பண்ணிவிடும். அப்படி ரிமூவ் பண்ணிடுச்சுன்னா ஹேர் ஃபால் ஆகிறதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குது. அதை ப்ராப்பராக நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணணும். ஃபிஃப்த் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடிங் ரோஸ்மேரி ஆயில். அதாவது இந்த ரோஸ்மேரி வாட்டர் கூட அந்த ரோஸ்மேரி ஆயிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேரில் அப்ளை பண்ணுறீங்க. அந்த மாதிரியும் பண்ணவே கூடாது. சிக்ஸ்த் மிஸ்டேக், ரோஸ்மேரி வாட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா சீரம்ஸ் அப்ளை பண்ணாமல் இருக்கிறது. இப்போ ரோஸ்மேரி வாட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஹேரை ட்ரை ஆக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக சீரம்ஸ் இல்லைனா லைட் வெயிட் ஆயில்ஸ்னால் பாதாம் ஆயில், அர்கன் ஆயில், இந்த மாதிரி லைட் வெயிட் ஆயில்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சீரம்ஸ், ஏதாவது ஒரு சீரம்ஸ் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே மட்டும்தான் சீரம்ஸ் அப்ளை பண்ணணும். செவன்த் மிஸ்டேக், அப்ளைங் நைட் டைம் ஆர் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த வெட் ஹேரோட நீங்கள் போய் படுக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தலகாணியில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே உங்கள் ஹேரில் ஒட்டிக்கும். அது அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒன்று ஈவினிங் டைமில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது அப்ளை பண்ணிவிட்டு படுக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. எய்த் மிஸ்டேக், இந்த ரோஸ்மேரி வாட்டரை ஒரு வாரத்துக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணுறது. அதாவது ஒரு வாரத்துக்கு மேலே ஃப்ரிட்ஜில் இருந்தால் ஒரு வாரத்துக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. வெளியே வச்சிங்கன்னா வெறும் 3 நாள் தான். 3 நாள் மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது ஸ்பாயில் ஆகிடும். நீங்கள் 1 வீக் மேலே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த ரோஸ்மேரி வாட்டரில் ஃபங்கஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வெளியே வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் வெறும் 3 நாள் தான். நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 9th மிஸ்டேக், கன்சிஸ்டன்சி. என்னடா இது கன்சிஸ்டன்சி போய் மிஸ்டேக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. கன்சிஸ்டன்சி ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏதோ ஒன்று நீங்கள் ஸ்கின் கேர் பண்ண போகிறீங்கன்னா அதை ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் தான் நம்ம ஃபேஸில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி ரோஸ்மேரி வாட்டர் யூஸ் பண்ணும்போது கன்சிஸ்டண்ட்டாக நம்ம அதை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் தான் அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு விசிபிளாக பார்க்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சில டவுட்ஸ் எல்லாம் வரும். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கேல்பில் இது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஹேர் கேர், ஸ்கின் கேர் ரிலேட்டடான வீடியோஸ் இதுக்கப்புறம் அதிகமாக வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். செவன்த் மிஸ்டேக் ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி நமக்கு